ஹலோ ஆல். நீங்கள் சாக்லேட் சாப்பிடணும்னு பார்க்குறீங்களா? பட் டயபெட்டிக்காக இருந்து எப்படி சாக்லேட் சாப்பிடணும்னு உங்களுக்கு கன்ஃபியூஷன் இருந்தால் இந்த வீடியோவை கம்ப்ளீட்டாக பாருங்கள், அந்த கன்ஃபியூஷன் கிளியர் ஆகும். ஸோ சாக்லேட்னு பேசிக்கலி எடுத்துட்டிங்கன்னா 3 வெரைட்டிஸ் இருக்குது. மில்க் சாக்லேட்டு, ஒயிட் சாக்லேட்டு, டார்க் சாக்லேட்டு. இதில் டார்க் சாக்லேட் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அது எந்த அளவுக்கு உண்மைன்னு பார்த்தீங்கன்னா, டார்க் சாக்லேட் அண்ட் மில்க் சாக்லேட் ரெண்டுத்துக்குமே ஆல்மோஸ்ட் ஈக்குவல் கேலரிஸ் தான். பட் வேற என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா, சுகர் கண்டென்ட், ஃபேட் கண்டென்ட், ப்ரோட்டீன் கண்டென்ட் அண்ட் கோகோ கண்டென்ட். மில்க் சாக்லேட்ல சுகர் அண்ட் ஃபேட் அதிகமாக இருக்கும், ப்ரோட்டீன் அண்ட் கோகோ கண்டென்ட் கம்மியாக இருக்கும். வேற நீங்கள் டார்க் சாக்லேட்ல பார்த்தீங்கன்னா சுகர் கண்டென்ட் கம்பேரபிளாக கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அண்ட் ப்ரோட்டீன் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ கோகோ பவுடர்னால என்ன பெனிஃபிட்ஸ்னு பார்த்தீங்கன்னா, அதில் ஃப்ளவனால்ஸ் அண்ட் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கு. இதுக்கு ஹார்ட்கான கொஞ்சம் ப்ரொடெக்டிவ் எஃபெக்ட் இருக்கு. ஸோ வேற ஒரு வெரைட்டி ஒயிட் சாக்லேட்னு பார்த்தீங்கன்னா, இதில் சுகர், ஃபேட்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும் அண்ட் கோகோ பவுடர் இதில் கிடையாது. இதில் கேலரிஸ் இன்னும் ஜாஸ்தி. ஸோ இந்த சாக்லேட்டை நம்ம எடுத்துக்க கூடாது. ஸோ டார்க் சாக்லேட்ல இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்கு இல்லைங்களா, சாப்பிடலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. நீங்கள் இதில் சுகர் கண்டென்ட், கோகோ கண்டென்ட்டை பார்க்காதீங்க, கேலரிஸை பாருங்க. ஸோ கேலரிஸ் ஜாஸ்தியாக இருக்கும் போது நான் எப்படி சாக்லேட் சாப்பிட்றதுன்னு கேட்டிங்கன்னா, நான் சொல்கிற டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க, நீங்கள் கண்டிப்பாக சாக்லேட் சாப்பிடலாம். என்னடா சொல்ற? என்ன டிப்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, எப்பவுமே சாக்லேட் சாப்பிடும்போது ஆஃப்டர் அ மீல், ஃபர்ஸ்ட் டே மீலுக்கு முன்னாடியே சாக்லேட் சாப்பிட்றதுக்கு பதிலாக ஆஃப்டர் அ மீல் சாக்லேட் சாப்பிடுங்க. அண்ட் இன்னொன்று என்னன்னு முக்கியமாக பார்த்தீங்கன்னா, சாக்லேட் சாப்பிடும் போது கூடவே நட்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த சாக்லேட்ஸ்னால வர சுகர் அப்சார்ப்ஷனை நம்ம டிலே பண்ணலாம். ஸோ போர்ஷன் கண்ட்ரோல்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா எப்போவுமே ஒரு 2 to 3 பீசஸோட ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் கேலரி கவுண்ட்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சாப்பிட்ற மீலுக்கும் இதுக்கும் சேர்த்து எவ்வளோ கேலரிஸ் வருதுன்னு கவுண்ட் பண்ணிக்கிட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கணும்னா, டார்க் சாக்லேட் உடம்புக்கு நல்லதுன்னு சாப்பிடாதீங்க. டார்க் சாக்லேட், மில்க் சாக்லேட் ரெண்டுமே ஒரே கேலரிஸ் தான். பட் சாப்பிட்ணுன்னா நீங்கள் கேலரி கவுண்ட் அண்ட் போர்ஷன் கண்ட்ரோலை பார்த்து சாப்பிடுங்க. ஸோ டயபெட்டிக் பேஷண்ட்ஸு என்னெல்லாம் சாப்பிடலாம், சாப்பிடக்கூடாதுன்னு உங்களுக்கு ஏதாச்சும் கன்ஃபியூஷன் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கான ரிலேட்டட் வீடியோஸ் நான் போஸ்ட் பண்ணுறேன். For further updates, follow the channel. Thank you.